இந்த விடாமுயற்சிங்கிற படத்தை ஒரு 3 வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த ஆள் தான் இருந்தாரு. அந்த ஆள் ஒன்று சொல்றாரு, அதை நீங்க கேட்டு வாங்க. யார் அந்த பிரகாஷ், எதுக்கு அந்த பிரகாஷ்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய மனோபாவம் என்பது இந்த ரகத்தை சார்ந்து இருக்கும், கீழ்த்தரமான இருக்கும். கேட்டுட்டீங்களா? அந்த ஆள் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இந்த விடாமுயற்சி படத்துல அந்த திரிஷா கூட ஒரு கேரக்டர் வரும், பிரகாஷ் அப்படின்னு. அந்த பிரகாஷ் யாரு அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து கீழ்த்தரமான ஆளுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது எப்படி, அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி அதை ஸ்கிரிப்டா எழுதி அதை படமா எடுத்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொடுத்து இத்தனை பேர் பார்க்குற மக்கள் மத்தியில அதை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல கொண்டு வந்தது ஒரு கீழ்த்தரமான விஷயம் இல்லையா? ஆனா அந்த கேரக்டர் யாரு, பிரகாஷ் யாருன்னு கேட்கறது கீழ்த்தரமான விஷயமா? நம்ம கேட்கறதே கீழ்த்தரமான விஷயம் தான். அந்த கேரக்டர் உருவாக்கி நீ இப்படி கொண்டு வந்திருக்க அப்படின்னா நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆளா இருப்ப அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்துல எட்டி பார்க்கின்ற ஒரு முனைப்பு தான், சரியா? அதை நாங்க அட்ரஸ் பண்ணோங்கிற ஒரு அவசியம். அடுத்தவங்க அந்தரங்கங்களை எட்டி பார்த்து கேட்கிற அளவுக்கு கீழ்த்தரமானவங்களா நம்பலாம். அப்ப அடுத்தவங்க அந்தரங்கத்தை எட்டி பார்த்து தான் நீ இந்த கேரக்டரே இப்ப உருவாக்குறீங்க.